வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லப்போகும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். புதிதாக ஆட்சி பொறுப்பு ஏற்க இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயின் டிவிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 108 சீட்டுகள் பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. இதுதான் முதல் செய்தி. இந்த வீடியோவை பாருங்கள். வெற்றி பெற்ற பின் விஜய் எப்படி வெளியில் வருகிறார், காவல்துறை அவரை எப்படி அழைத்து வருகிறது. அதெல்லாம் பாருங்கள். அதனால் விஜய் முதலமைச்சராவது உறுதியாகிவிட்டது. ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, முழு மெஜாரிட்டி கிடைக்கல. 118 வேணும், அவர் 108 வரை எடுத்திருக்கார். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இவ்வளவு கேவலமாக 4000 ரூபா 5000 ரூபா 3000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே எப்படி கொண்டு வந்த கட்சியை எப்படி குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். பணம் கொடுக்கணுமா? எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரா? ஜெயலலிதா பணம் கொடுத்தாங்களா? திமுகவை விடுங்க, அவன் சாக்கடை, அவன் ஒரு தீய சக்தி. அதனால் அவனை விடுங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பணம் கொடுக்கலாமா? இந்த திமுகவில் பணத்தை கொடுத்து இது கொடுக்கலன்னா 2 பேத்துக்கும் 10-20 சீட்டு கூட வந்திருக்காது. பணத்தை வாங்கின மக்கள் சில பேர் பயந்துக்கிட்டு வேண்டாம் வெறுப்பாக இவங்களுக்கு ஓட்டை போட்டிருக்காங்க. இது பண்ணி அதனால் தீய சக்தியை ஓரளவு அழித்தாச்சு, ஆட்சியை விட்டு இறக்கியாச்சு. அடுத்தது ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சார். இதை நான் எதிர்பார்த்தேன். என்ன முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, எத்தனை வருஷம் அப்பாவோடு இருந்திருக்கீங்க, ஒரு டாக்டிக்ஸ் இல்லை, ஒரு தந்திரம் இல்லை. குளத்தூரில் போய் நிற்கலாமா? உங்களுக்கு சுயமாக இது இல்லையா? மற்றவன் பேச்சை கேட்டால் சேகர்பாபு பேச்சை கேட்டுட்டு போய் நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுட்டீங்கல்ல. குளத்தூரில் தான் சார் இதில் 1 லட்சம் ஓட்டை நீக்கியிருக்காங்க. போன தடவை அந்த 1 லட்சம் ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் எப்படி இந்த தடவை அதை நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கலாமா? சார் ஓட்டு நீக்கினது எங்கே கம்மியோ அங்கே தான் போய் நிற்கணும். அந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? சேகர்பாபு சொன்னோன்னு போய் நின்று கேவலப்பட்டீங்கல்ல. உங்கள் உதயநிதி நிலைமை என்ன? அங்கே 96,000 எடுத்தாங்க. கரணம் தப்புனா மரணம் நெருங்கி காலையிலேருந்து பின்தங்கினார் உங்கள் ஒரு உதயநிதி. அவரை நெருக்கி அது ஒரு சின்ன தொகுதி, 1,40,000 ஓட்டு தான் மொத்தம். இல்லைன்னா அவரும் தோற்றிருப்பார். அவர் அந்த இடத்துல நின்று இருக்கக்கூடாது. ஒரு டாக்டிக்ஸ் இல்லை. இவர் சேகர்பாபு ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கப்பட்டீங்க. கர்மா அது. நீங்கள் செஞ்ச அநியாய அக்கிரமம் கொஞ்சம் நிச்சயமா அதுக்கு கர்மா அனுபவிக்கணும்ல. அதனால் அங்கே போய் உங்களை நின்று தோற்றுருக்கீங்க. நல்ல வேலை. ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது கூட தகுதி இல்லை. தப்பாக நினைக்காதீங்க. ஒரு ஆட்சியாக பண்ணீங்க, ஒரு பொம்மை மாதிரி ஒன்றுமே தெரியல. ஆஃபீஸருங்க பூரா குட்டிச்சவராகிட்டு இருந்தா. நீங்கள் உங்கள் தோல்விக்கு மெயின் காரணமே 1-2 ஆஃபீஸருங்க தான். மோசமான அதிகாரிகளை போட்டு ஸ்டாலின் நல்லா யோசிங்க. இந்த எலெக்ஷன் வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸருங்களை போட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸரு, முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர். எவ்வளவு அருமையாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருந்தது. இப்படியோ கூத்தரிச்சுக்கிட்டா இருந்தாங்க. உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த ஒரு அதிகாரிகள் மாதிரி கூத்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? உங்களுக்கு கிடைச்ச கெட்ட பேருக்கு பெரும்பாலானவங்க இவங்க தான் காரணம். அதனால் ஏதோ ஒரு குட்டிச்சவரை ஆக்கி இது பண்ணி வந்துட்டீங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ ஸ்டாலின் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் கேளுங்க. கேவலம். டெல்லிக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். பண்ணி அங்கே சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம், திராவிட கட்சியை தவிர வேறு ஆள் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி மதச்சார்புள்ள கட்சி வரக்கூடாதுன்னாங்க. யாரை? பிஜேபியை. சரி, இப்போ வேறு ஒரு தனி வந்திருக்குன்னா இதுவும் வரக்கூடாதான். என்னென்னா திராவிடத்தை தவிர வேறு யார்? திராவிடம் உங்களுக்கு பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு. திராவிடத்தில் யோகியம் இருந்தானா? அந்த காலத்தில் யோகியம் இருந்தாயா மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாதுரைங்கிற யோகியன் இருந்தார். 1-2 வருஷம் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது 100 ரூபா வீட்டில் இல்லை சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணார். திராவிடத்தை மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் அப்பா திராவிடத்தை 1971 76 வரை குட்டிச்சவராக்கினார். அன்னைக்கே திராவிடம் வெளியில் போக வேண்டியது. எம்ஜிஆருங்கிற யோகியர் வந்தோன்னா மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணாங்க. மக்கள் தலைவர்களை தான் சப்போர்ட் பண்ணாங்க, இல்லையா திராவிடத்தை சப்போர்ட் பண்ணலை. அண்ணாதுரைங்கிற தலைவரை சப்போர்ட் பண்ணாங்க, கருணாநிதிங்கிற தலைவரை சப்போர்ட் பண்ணலை, எம்ஜிஆருங்கிற தலைவரை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தவுடன் அவரும் ஓரளவு அதை இது பண்ணி கொண்டு போனாருன்னு அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அவர் ஒரு பிராமண பெண். அப்போவும் திராவிடத்தை சப்போர்ட் பண்ணல. 2021 உங்களை நம்பி ஆட்சியில் கொடுத்தாங்களே. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஸ்டாலின், ஏன் தோத்தீங்க? கடவுளோட தண்டனை. கொஞ்சம் நெஞ்சு அக்கிரமமாக பண்ணீங்க.
மந்திரி பூரா கொள்ளையடித்தான், அவனை பூரா ஊக்குவிச்சிங்க, அவன்கிட்ட போய் பங்கு வாங்கினீங்க. கொள்ளையடித்தவன் ஜெயிலுக்கு போனவனெல்லாம் மந்திரி ஆக்குனீங்க. மனசாட்சிங்கிறது 1% இருந்ததா? தீய சக்தி இன்றைக்கி மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. நரகாசுரன் கொல்லப்பட்ட போது தீபாவளியாக கொண்டாடின மாதிரி இன்றைக்கி மக்கள் கொண்டாடுறாங்க. காரணம் யார்? நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துனீங்க. டாஸ்மாகில் நீங்கள் பண்ணின கூத்து, இளைஞன் பூரா குட்டிச்சவராகிறான். கொஞ்சமாச்சு சமூக அக்கறை இருந்ததா உங்களுக்கு? போதை மருந்து கூடுதுங்கிற சமூக அக்கறை இருந்ததா? எதிர்த்து பேசினவங்களெல்லாம் எங்களை போனவங்களாம் ஜெயிலுக்கு தள்ளினீங்களா? அந்த பாவம் எப்படி அவங்கள சும்மா விடும்? எங்களை போன்றவங்க சாவன் தப்பு செய்யாதவனெல்லாம் உள்ள தள்ளினீங்க, தப்பு செஞ்சவனெல்லாம் மந்திரி ஆக்குனீங்க, ஆட்சியாக நடத்துனீங்க. ஒரு கமிஷனரை போட்டு என்ன கூத்தடிச்சிங்க, காவல்துறையை குட்டிச்சவராக்குனீங்களே. இன்றைக்கி ஒரு டிஜிபி போட்டிங்கல்ல, எப்படி இருக்குது பாருங்கள் நிர்வாகம், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் நிர்வாகம். வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். அங்கே போட்டுக்கிட்டு ஒரு கமிஷனரை போட்டிங்க. நான் எல்லாம் காவல்துறை இருந்துட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டேன். எனக்கு இப்படி மனிதர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஜாதி உணர்வோடு நடந்தார் அந்த காவல்துறை அதிகாரி. இப்போ திருமாவளம் போல ஆளுங்கள் எல்லாம் ஜாதி பற்றோட தலைவான்னு பேசுனதெல்லாம் அந்த நாட்டில் எங்கேயுமே பார்க்காத விஷயம். அப்படி ஆளுங்க கையில் நான் பதவியை கொடுக்கலாமா? உங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்குனதே அந்த அதிகாரி தான். அடுத்தது இதில் செக்ரட்டரியேட்டில் ஒரு 2-3 பேர் வச்சுக்கிட்டு அவங்கள வந்துக்கிட்டு அவங்க ஒரு டிஜிபியவே சீனியரே வரவிடாமல் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைஞ்சுக்கிட்டு இவங்க நினைக்கிற ஆளு தான் சீனியர். இப்படியா? கடவுளுக்கு பயப்பட வேணாமா? பாவம் சீனியராக இருந்தவங்கெல்லாம் டிஜிபி ஆகாமல் மறுபடியும் இயற்கை வந்து ஒரு சீனியர் ஆகியிருக்கு. எப்படி இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கல்ல? எவ்வளோ அமைதியாக இருந்தது இந்த 10-15 நாளில். குட்டிச்சவராக ஆக்கினீங்களையா நாட்டே? எப்படி இந்த தண்டனை உங்களுக்கு பத்தாது? இப்போ டெல்லிக்கு போய் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாராம், அதிமுக சிஎம்மாக இருக்கட்டும், நாங்கள் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். வெளியிலேருந்து மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கு மந்திரிகளை உள்ளே வச்சுக்கிட்டு, இல்லை இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து மறுபடியும் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே. ஒழுங்காக மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். ஒதுங்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு வழி விடுங்க. 108 சீட்டு ஜெயிச்சாச்சு. அவங்கள ஹையஸ்ட் பார்ட்டி அவங்க தான். நம்பர் ஆஃப் சீட்டு, அதாவது எண்ணிக்கை அதிக பெற்றவங்க அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். சும்மா திருப்பி வந்துக்கிட்டு நீங்களும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் உங்களை விடமாட்டான். உங்கள் ஆதரவு உள்ள அதிமுக ஆட்சியை இது தன்மானம் உள்ள எந்த இவனும் விரும்ப மாட்டான். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு என்ன கொடுமை பண்ணீங்க, ஜெயலலிதாவை என்ன கொடுமை பண்ணீங்க, உலகம் பூரா வந்து கொள்ளையடித்த பணத்தில் முதலீடு செஞ்சுக்கிட்டு ஜெயலலிதாவை 60 கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி தண்டனை வாங்கின கொடூரமான ஆட்களாச்சு நீங்கள். உங்கள் அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவானா? நீங்கள் உங்கள் இதில் அமைச்சு பார்க்கட்டுமே சார் எடப்பாடி, உங்கள் வெளி ஆதரவுடன் அதிமுக அதை அமைச்சு பார்க்கட்டுமே. அடுத்த இது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் எடப்பாடி. ஒரு எம்ஜிஆர் தொண்டன் கூட விட மாட்டான். திமுக ஆதரவுடன் அமைக்கும் எந்த அரசாங்கத்தையும் அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டான். போயிட்டு இப்போ குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிக்கலான்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. திருந்துங்கள் ஸ்டாலின், திருந்துங்க. நல்ல மனிதராக உங்களால் நல்ல மனிதராக மாற முடியாது. அமைதியாக இருங்கள், ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. உங்களை மாதிரி அக்கிரமம் பண்ணவங்களுக்கு இறைவன் எழுதிய தீர்ப்பு இது அப்படிங்கிறது தான். விஜய் ஆட்சியை பிடிச்சதில் முதல் கட்ட கருத்து. 108 சீட்டு பிடிச்சிருக்காரு. இப்போ இதில் மெயினாக பார்ப்போம், இந்த மீடியா, இந்த ஊடகங்கள் என்ன கூத்தடிச்சாங்க பாருங்கள். நாடு எப்படி கெட்டு போகுதுன்னு பாருங்கள். அரசியல்வாதி தான் அயோக்கியனாக இருக்கானா? ஏயா ஊடகத்தில் ஒரு யோகியன் இல்லையா? நீங்கள் கருத்து கணிப்பு எவனாச்சும் சொன்னீங்களாயா? ஒரே ஒரு கருத்து கணிப்பு இந்த ஆக்சஸுங்கிறவன் அவர் கூட என்ன 110லேருந்து 120 சீட்டாக இது விஜய்க்கு. சரி, அதை ஒத்துக்கிறேன். திமுக வந்து 106லேருந்து 108 சீட்டான். எவ்வளவு நடந்துச்சா? அப்போ இந்த ஊடகம் பூரா எல்லா பையனும் பணம் வாங்குறான். இதே வேலை ஒரு யோகியனை காட்டியா நீ? ஒரு யோகியனாச்சும் விஜய் ஜெயிப்பான்னு சொன்னையா நீ? ஒரு யோகியன் சொன்னையா? இருக்கிறது அதுதானே. நாங்கள் எப்படியா சொன்னோம் விஜய் ஜெயிப்பாங்கன்னு? எங்கள் இஷ்டத்துக்காக சொன்னோம். அங்கே இருக்குது, கணக்கு எடுத்து பார்த்தா இருக்குது. கணக்கு எடுக்கிறவங்க பூரா எதிர்பக்கம் ரூபாயை வாங்கிட்டு கணக்கு இது சொன்னானே. இந்த இதை கருத்து கணிப்பு இனி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னோம். ஒருத்தன் கருத்து கணிப்பு சொன்னால் அடித்து வரட்டுங்க அவங்கள. எல்லா பேரும் ஃப்ராடு, பணத்தை வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்குற கட்சிக்கு இது பண்ணிவிட்டு மக்களை குழப்புறான் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த ஊடகங்களோடது எல்லாத்துக்கும் இந்த ப்ரெஸ் கார்டே கொடுக்காதீங்க. விஜய் வந்துட்டீங்க, இந்த முக்கியமான எவனுக்குமே ப்ரெஸ் கார்டு கொடுக்காதீங்க. காலையில் இவ்வளோ லீடிங் போகுது, சன் டிவியில் போட்டால் டிஎம்கே லீடிங்னு போடுறான்.
தபால் ஓட்டு எண்ணிக்கை திமுக ஃபஸ்ட்டுன்னு போடுறான். இவங்களெல்லாம் ஊடகமாக வச்சுக்கிட்டு இந்த நாடு என்னத்துக்கு ஆகிறது? ஊடகங்களுக்கு மனசாட்சி வேணாமா? இந்த தேர்தலில் ஊடகங்களோட இது வந்து மிக கேவலமானதுயா. மூடிட்டு வேறு வேலையை போய் பாருங்கள். ஊடகங்கிறது மக்களுடைய பணி. மக்களுக்கு உண்மையை சொல்லக்கூடியது தான் ஊடகத்தோட இது. எல்லாமே அப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இவ்வளோ ஃப்ராடு பண்ணுவீங்க. ஒருத்தன் சொன்னேன் விஜய் வருவாருன்னு. விஜய் 2 சீட்டு வருவார், 4 சீட்டு வருவார், 10 சீட்டு. எங்கேருந்து கண்டுபிடிச்சீங்க? இந்த இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சீங்க? எவன் சொன்னான் அவங்ககிட்ட? இத்தனை பேர் பேட்டி, இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இத்தனை பேர், இத்தனை சதவீதம், எல்லாம் பொய். இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டினது ஊடகங்களுடைய ஃப்ராடுத்தனத்தை தான். எல்லா ஊடகமும் ஃப்ராடு பண்ணுறான். ஒவ்வொரு தேர்தலையும் இதை வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு, முதலீடாக வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறான். வருங்காலத்தில் கெட்ட ஊடகங்கள் அத்தனை பேரையும் புறக்கணிக்கும். பெரியவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு அது திமுகவை யாராலும் அழிக்க முடியாது. திமுக எத்தனை இப்போ பேசினவன்லாம் எங்கே போவேன்? உங்களை என்ன பண்ணுறது? அது டிஎம்கேக்கு வந்து அது ஒரு பெரிய கட்சிங்க, பெரிய வேதாந்தம் பேசுகிற மாதிரிங்க. எத்தனை வருட அனுபவம் பட்டவங்க நாங்கள்லாம். காவல்துறையிலையும் எனக்கு அனுபவம், ஊடகத்திலேயும் எனக்கு அனுபவம், நீதித்துறையிலேயும் அனுபவம். ஒரு அனுபவம் இல்லாதவன்லாம் மைக்க வச்சுக்கிட்டு அது திமுகவை சாதாரணமாக இடப்படாதீங்க. அப்படி அது நிறைய பேர் என்னென்னா, சார் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறான் சார் இவங்க அப்படிங்கிறான். இன்றைக்கி ஒன்று பேசுகிறது, நாளைக்கு ஒன்று பேசுகிறது, குழம்பி போய் மக்கள். அதனால் ஊடகங்களை புறக்கணிங்க. மோசமான இதை பார்க்காதீங்க. இந்த ஒரு ஆள்லாம் மனநலம் இதில் சேர்க்கணும். இந்த சாஃப்ட்வேர் இதுகளை பேசினான ஒரு மனநல மருத்துவமனையில் போய் சேருங்க. பெரியவங்க மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாரான். வெளிநாடு போகிறதுக்கும் உனக்கு காசு இருக்கா? திமுகவில் இருந்து உனக்கு காசு கொடுத்து தான் அனுப்புகிறான். அங்கே வந்தோன்னா வயிறு எரியுது. எவனுக்கு முட்டாள்? முட்டாளே நீ தான். உனக்கு வந்தால போய் இந்த மனநல மருத்துவமனையில் சேருங்க. இவங்கெல்லாம் ஊடகங்கிறத வச்சுக்கிட்டு எவ்வளவு அநியாயம் ஆக்கிறோம் அந்த நாட்டில். அரசியல்வாதியோட இவங்க அக்கப்போர் தான் ரொம்ப இதாக இருந்தது. அதனால் ஊடகங்களை பற்றின ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ எப்படி சமாளிக்கிறது? விஜய் வந்து நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்பினார். அது சாத்தியமா? ஏன்னா அவருக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கலையே. ஒரு 125 130 கேட்டிருந்தால் யாருக்கும் பயப்படாமல் முடிவெடுக்கலாம். இப்போ 108. அப்போ வந்து மற்றவங்க சப்போர்ட் வேணும். சப்போர்ட்டுக்கு வருவோம் பூரா ஃப்ராடாச்சே. என்ன பண்ணுவீங்க? இப்போ காங்கிரஸ் ஒரு 5 வருவாங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, நம்பலாம். 5 பேரை வச்சா 113 சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 தேவைப்படும். வேறு யார் தேர்றது? பிரேமலதட்ட போனீங்கன்னா கோடியை பேரும் கேட்பார். ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு, எனக்கு மந்திரி கொடுப்பார். மந்திரி வந்தவுடனே அந்த போர்ட்ஃபோலியோ போய் கொள்ளையடிப்பார். இல்லை எனக்கு இவ்வளோ பணமும் மந்திரியும் கொடுங்கன்னு கேட்பார் ஒரு சீட்டுக்கு. விடுதலை சிறுத்தை சேர்த்திங்கன்னா அவ்வளோதான் விஜய். ஒரு சீட்டு. அவங்களாம் என்ன கொள்கை உள்ளவங்களா? ஜாதி வரி பிடிச்சவங்க. விடுதலை சிறுத்தை சேர்த்திங்கன்னா அவனு வந்து கொள்ளையடிப்பாங்க அந்த ஒரு சீட்டுக்கு. இவங்க 2 பேர்த்தையும் தள்ளிடணும். கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களையும் 25 கோடி 50 கோடின்னு வாங்கினவங்க. இருந்தாலும் மற்றவர்களை ஒப்பிடும்போது கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு வந்து கொஞ்சம் தேசிய கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 2 இருக்குது. காங்கிரஸ் 5 இருக்குது, 9. இவர்களை சேர்த்து கொள்ளலாம். இவங்க சேர்த்துட்டா கொஞ்சம் மெஜாரிட்டி நெருங்குவாங்க. மற்ற எந்த கட்சியும் சேர்க்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்கிறேன், வியாபாரம் பண்ணுவான். எல்லாம் கோவிச்சுக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கோவிச்சுக்காதீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். எல்லாம் வியாபாரிகள். வேறு யாரையும் சேர்க்க முடியாது. அதனால் இவங்க இந்த கம்யூனிஸ்ட் 2 காங்கிரஸை சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மெஜாரிட்டி வந்துவிடும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் கட்சியை விட்டு விலகியெல்லாம் வருவான். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உபயோகிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும். இவங்க இல்லை எவனை சேர்த்திங்கனாலும் ஊழல் பண்ண வந்துடுவான். எடுத்தோடனே பணம் தான் கேட்பான். அதனால் நல்ல ஆட்களை சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படிங்கிறது தான். இந்த எப்படி யாரை வச்சு நீங்கள் ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அடுத்த கட்ட கருத்து அதுதான். உங்கள் இவர் செங்கோட்டையன் அனுபவம் இல்லாது பக்கத்தில் வச்சு. ஆனால் செங்கோட்டையனு ஃபுல்லாக நம்ப முடியாது. நல்லா புரிஞ்சுக்க விஜய் இப்போ என்ன பண்ணார்? செங்கோட்டையன் ஒரு ரிட்டையரான காவல்துறை அதிகாரி ரவின்னு, அவர் பக்கா திமுகக்காரு. இவருக்காகவே கமிஷனர் ஒரு பதவியை உருவாக்குனாங்க. தங்கம் தென்னரசுக்கு நெருக்க உறவினர். இவருடைய செங்கோட்டைய மனைவிக்கும் அவர் உறவினரான். அவரை பிடிச்சி திமுகவில் பிடிச்சி கடைசி நேரத்தில் தாவைக்கா 120 சீட்டு ஜெயிக்கும், நான் கருத்து கணிப்பினத்தன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்சது செங்கோட்டையன். நாளைக்கு அந்த அதிகாரி திமுக அதிகாரியை உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் ஆட்சியில் உள்ளே கொண்டு வர முயற்சி செய்வார். செங்கோட்டையின் பேச்சை கேட்காதீங்க. அவர் வந்து இதை மோசமான அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி, ஆனால் நேர்மையான அரசியல்வாதி இல்லை.
உங்கள் கூட இருந்தாங்கல்ல ஆபத்துக்கு, அவங்க நீங்கள் வச்சு இது பண்ணுங்க. அதுதான் நிர்வாகத்தை நீங்கள் நடத்தணும்னா இப்போ நல்ல தலைமைச் செயலாளரை போடணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பற்றி உங்களுக்கு அவ்வளோ அதிகம் தெரியாது. ஜெயலலிதா பீரியடில் இருந்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆகியிருக்காங்க, நிர்வாகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆலோசனைக்கு வச்சுக்கோங்க, ஐஏஎஸ் நிர்வாகத்தை எப்படி நடத்தணும்னு. நல்ல சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் முதல்ல போடணும். போட்டதுக்கப்புறம் அவர் எல்லா கலெக்டருங்களையும் கரெக்டாக போடுவார். நல்ல சீஃப் செக்ரட்டரியை போடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தார்ல சீஃப் செக்ரட்டரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் திமுகவில், அதனால தான் மாற்றினாங்க. நல்ல சீஃப் செக்ரட்டரியை போடுங்க. ஆலோசனைக்கு ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்த ஜெயலலிதா ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் இருந்த ஒன்றும் பூரம் போட்டுறாதீங்க. குட்டிச்சவராக ஆக்கிடுவான், ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆகிடுவான், ஸ்டாலினுக்கு ஸ்பை ஆகிடுவான். டிஜிபி நல்ல ஆளை போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த டிஜிபி தான் சீனியர் மோஸ்ட்டு. யூபிஎஸ்சி மத்திய தேர்வாணையம் இவங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை போட்டுட்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் அதிகாரிகளை நியமிங்க. இப்போ போட்டாங்க கமிஷனர் சிட்டிக்கு, எவ்வளோ நல்ல அற்புதமான கமிஷன், நியாயப்படி சட்டப்படி யாருக்காச்சும் ஒரு தலைப்பட்சமாக செஞ்சாங்களா பாருங்க. இந்த 10-15 நாளில் காவல்துறை நிர்வாகம் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். முன்னால் இருந்து என்கவுண்டரில் போய் கட்சிக்கு ஆதரவாக எதிர்பார்க்கிறவனெல்லாம் சுடுறது, ஒவ்வொருத்தனையும் கைது பண்ணுறதுனா சர்வசாதாரணம். அடிக்கிறது, இது பண்ணுறது, இந்த குட்டிச்சவராக்குறாங்க அந்த இதை சென்னை காவல்துறை. இது அவங்கெல்லாம் இன்னும் அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குது. இந்த ஆட்சி 5 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. இவரெல்லாம் இருக்கக்கூடாது. இவரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நான் போலீஸுக்கு போடணும். ஜெயலலிதா இருக்கும்போது போட்டாங்க, போலீஸில் இருந்து தப்பாக உபயோகப்படுத்தினவங்கள செக்ரட்டரியேட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி இதில் நான் போலீஸில் போட்டாங்க. பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போடுங்க, ஆவின் பாலுக்கு போடுங்க. இவங்கெல்லாம் போலீஸ்லேயே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மோசமானவர்கள்லாம் காவல்துறையை குட்டிச்சவராக்குனவங்க. முடிந்தால் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு இது பண்ணி இந்த ஸ்டேட்டை விட்டு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லணும். அவ்வளவு மோசமாக நடந்தார். அவருக்கு கீழே இருக்க இந்த டெப்புட்டி கமிஷனரு எல்லாம் இது மாதிரி ஏஜென்ட்டு. ஒரு டெப்புட்டி கமிஷனர் என்ன கோர்ட்டு கூட்டிடுவான், கோர்ட்டில் யூனிஃபார்மோடு நிற்கிறாங்க. எதுக்கு? அப்போ பக்கா திமுக கிளை செயலாளர் மாதிரி ஆகிட்டான். இதெல்லாம் களை எடுக்கணும், இல்லைன்னா உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. அதனால் நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறதுக்கு இப்போ இருக்கிற டிஜிபி கரெக்டாக அவர் சொல்கிற ஆட்களை காவல்துறையில் போடுங்க. ஒரு நல்ல தலைமைச் செயலாளரை கொண்டாந்து அவர் சொல்கிற ஆளுகளை கலெக்டராக போடுங்க. எல்லாருக்கும் பர்சனல் ஃபைல்னு இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் பர்சனல் ஃபைல். ஒவ்வொருத்தர் பர்சனல் ஃபைலை எடுத்து படித்து பாருங்கள். முதல்ல நல்ல ஆட்களை, ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்புமாங்க. ஒவ்வொரு பதவியிலும் நல்ல மனிதர்களை, திறமையான ஆள்களை போட்டுட்டிங்கன்னா நிர்வாகம் தானாக நடக்கும். அப்புறம் நீங்கள் மேற்பார்வை செஞ்சால் போகும். அடுத்து மந்திரியை நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும். உளவுத்துறையை பக்காவான ஆளை போடுங்க. செந்தில் வேலைன்னு ஒரு ஆளை போட்டாங்க, அவருக்கும் திமுக சார்புள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. எனக்கு அவரை பற்றி அவ்வளோ தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை போடாதீங்க. உளவுத்துறையில் திறமையானவங்க இருக்காங்க, அவங்களும் அதுக்கு போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு போலீஸையும் நிர்வாகத்தையும் ஐஏஎஸையும் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிர்வாகங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொண்டு வாங்க. மக்கள் எதிர்பார்த்தது அதுதான். மக்கள் திமுகவை நிராகரித்ததுக்கு காரணமே அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் திமுககாரன் அடுத்ததுக்கு 70 சீட்டோ நம்ம வந்துட்டான். இவனை யார் எதிர்க்கட்சி தலைவராக போகிறது? ஸ்டாலின் தோற்று போயிட்டார். ஜெயிச்சிருக்கிறது உதயநிதி. அவர் முக்கால்வாசி துபாய்க்கு போயிடுவார். அவர் டிஷர்ட்டை போட்டுட்டு டிஎம்கே கொடியை போட்டுட்டு வருவார். பேசவும் தெரியாது, இது அறிவுபூர்வமாக கேள்வி கொடுக்கவும் தெரியாது. அவரை போட்டாங்கன்னா குட்டிச்சவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு. அவர் இல்லைன்னா செந்தில் போய் கூட போடணும். சேகர் பாபுவை வீட்டுக்கு போய் மலத்தை ஊற்றினால போய் இதில் போட்டால் என்ன ஆகும்? செந்தில் பாலாஜி ரூபாய் அங்கே 5000 ரூபா 4000 ரூபா பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜியை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எனி டைம் ஜெயிலுக்கு போயிடுவார். இந்த விஷயத்துலேயே மின்சாரம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுலேயே ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் நேருவை போட்டாங்கன்னா அவர் இதில் ஈடியில் இருக்கார். இப்போ வந்த உடனே அது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எந்த நேரத்திலும் அவருக்கு ஈஸியாக பண்ணலாம். ஆமாம், அப்போ ஒழுங்கான எதிர்க்கட்சி தலைவரே தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. யாரை போடுவீங்க? திமுகவில் எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க. இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், எடப்பாடி நின்ற தொகுதியில் தாவைக்கால நின்றவங்கள வாபஸ் வாங்க வச்சுட்டவங்க, ஓட வச்சுட்டாங்க. அதனால் இங்கே கேண்டிடேட்டே இல்லை தாவைக்காவுக்கு. ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்தார் விஜய். அந்த ஒரு சுயேட்சை எங்கள் வேட்பாளர் ஓட வச்சுட்டாங்க, ஆதரவு கொடுங்க. அவன் 2வது இடம் வந்துட்டான், 50,000 ஓட்டு வாங்கியிருக்கான். ஒரிஜினலாக தாவைக்கால போட்டிருந்தால் எடப்பாடியை ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. எடப்பாடி நல்ல மனுஷன், அதாவது அவருக்கு நடந்துக்கிற விஷயம் தெரியல ஒழிய ஸ்டாலின் மாதிரி மோசமான ஆள் கிடையாது.
ஆனால் அவருடைய அணுகுமுறை தப்பாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இருக்கிறோம். ஏதோ அதிமுக காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னா நல்ல வேலை அவரும் தோற்று இருப்பார், ஸ்டாலின் தோற்றது மாதிரி. இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது, திமுகவோட குறைஞ்ச இடமா ஆயிடுச்சு. அதனால் எதிர்க்கட்சி இல்லாத இந்த இது வந்து என்ன நிலைமை ஆகும்போங்கிறது ஒரு பெரிய. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து புதிய அரசாங்கத்தை நடத்தணும். மக்கள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு குரல் கொடுத்ததுக்கு காரணம் இந்த திராவிடத்தை ஒழிக்கணும். திராவிடத்தில் இருக்கிறவன் பூரா அயோக்கியனாக இருக்கான். திராவிடம்ங்கிற இதை வச்சு திராவிடம்னு ஒன்று இல்லை, தமிழகம்னு தான் இருக்குது. இவன் பூரா திராவிட தமிழர்கள் முன்னேற்ற கழகம்னு வைக்க சொல்லுங்கள் அவங்க. அப்போ அவன் தீர்மானம் தான் கொண்டு வந்தார், அவரும் தோற்று போயிட்டார், டெபாசிட்டே போயிடுச்சு. அவர் கூட இருக்கிற ஆளுங்க சரியில்லை, இவர் பேர் அவங்களே கெடுத்துடுறாங்க. அப்புறம் எப்படி வரும் தமிழ் தேசியங்கிறது, எப்படி வளரும்? நல்ல ஆட்களை நேர்மையான ஆட்களாக கூட வச்சுருக்கணும். அதனால் அதுவும் அப்படி போச்சு. அதனால் மிகப்பெரிய சேலஞ்சு உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், திரைத்துறையில் இருந்தீங்களே, உங்களை யார் யார் வாழ்த்து சொன்னால் எத்தனை பேர் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டான்னு தெரியுமா? திரைத்துறையை சேர்ந்தவன், ஒரு சில பிளாக் ஷிப் கருப்பாடுகளை தவிர அவ்வளோ பேரும் உணர்வுபூர்வமாக போட்டான். எதையுமே எதிர்பார்க்கலை. வெள்ளைச்சட்டை காக்கி பேண்ட்டை தைரியமாக போட்டு வந்து ஓட்டு போட்டான் திரைத்துறையை சேர்ந்தவன். எல்லோரும் உங்களை விரும்பினாங்க. ஆனால் ரஜினிகாந்த் இதுவரை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா? கமலஹாசன் இதுவரை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா? இந்த இது பிரகாஷ்ராஜ் மாதிரி அது மனநலம் பாதிக்கப்பட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜரும் தோற்றார், ஸ்டாலினும் தோற்றாரு. மண்டையில் மூளை இருக்கா? காமராஜரையும் ஸ்டாலினையும் ஒப்பிடலாமா? காமராஜர் சாதாரண சட்டையை போட்டு சாகும்போது 120 ரூபா வச்சுருந்தவரை உலக மகா கோடீஸ்வரங்கன்னா ஊர் பூரா உலகம் பூரா கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு செஞ்சவரையும் காமராஜரையும் நீங்கள் போய் ஒப்பீடு செய்யலாமா? காமராஜர் தோற்றது காங்கிரஸ் மேல் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு. ஆனால் ஸ்டாலின் தோற்றது, அவர் திமுக தோற்றதும் ஸ்டாலின் மீது இருந்த வெறுப்பு. அப்படிப்பட்ட வெறுப்பு காமராஜருக்கு இல்லை. அவங்க எல்லாம் யோகிங்க. காமராஜர், கக்கன் எல்லாம் யோகிங்க. அவங்களோட போய் ஸ்டாலினை கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? எத்தனை கோடியை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. மகனும் மருமகனும் இவங்களும் 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு இவர்கள் சொத்தே 10 லட்சத்துக்கு மேலே இருக்குமே. இந்த ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? அதனால் நடந்த ஒரு புரட்சி. இந்த புரட்சியில் பணத்தை அதிகம் கொடுத்து ஸ்டாலின், எடப்பாடியும் பணத்தை கொடுத்தாரு. அதனால தான் கொஞ்சம் சீட்டை அவங்களால் ஜெயிக்க முடிந்தது. எடப்பாடி மேலே மக்களுக்கு பெருசாக வெறுப்பு இல்லை, ஆனால் ஸ்டாலின் மேலேயும் திமுக மேலேயும் மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பு அப்படியே விஜய் பக்கம் திரும்ப வச்சது. அப்படிப்பட்ட ஒரு அலையில் தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எல்லோரும் நம்ம ஆதரவை கொடுக்கணும். நான் ஆரம்பத்திலேயே கணித்தேன். நான் கணித்து தான் இவரிடம் எந்த இதையும் நான் எதிர்பார்க்கலை. இவர் அப்போல்லாம் கரூர் இது நடக்கும்போது இவருக்கு இந்த அளவு செல்வாக்கு இல்லை. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் தான் செல்வாக்காச்சு. கரூரில் இவருக்காக நான் தைரியமாக ஏன் குரல் கொடுத்தேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை தமிழ்நாட்டுக்கு. பூரா ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஊரை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு புது ஆள் வரட்டும்னு தான் இவருக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு கொடுத்ததுக்கு தான் என்ன கூத்து பண்ணாங்க, மனசாட்சி இல்லாமல் அதிகாரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன போய் இதில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டான். உருப்படுமா? உருப்படும். நிரபராதிகள் எல்லாம் போட்டிங்கன்னா எங்கள் சாவமே நாசமாக போயிடுவீங்களே நீங்கள். எங்களை மாதிரி அப்பாவிங்கள் சாவமே. இப்படியே அராஜக ஆட்சி, சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி, கொடுங்கோல் ஆட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தீங்களே. அதற்கு இறைவன் கொடுத்த தண்டனை தான் இது அப்படிங்கிறது. அடுத்த கிட்ட சினிமாக்காரன்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுங்க. சும்மா ஊரை கொள்ளையடிச்சவங்க, நாட்டை கொள்ளையடிச்சவங்களும் திருப்பி ஆதரவு கூட. 70 சீட்டு ஜெயித்ததே கேவலமையா? திமுக 70 சீட்டு ஜெயித்ததே தமிழ்நாட்டுக்கு கேவலம். அதனால் ஸ்டாலினை சொன்னேன், கட்சியை விட்டு விலகிட்டு வேறு ஆள்கிட்ட கட்சியை கொடுத்துட்டு போங்க. இனி திமுக பல சுக்கு நூறாக உடைவது உறுதி, முடிந்து விட்டது. திமுகவின் இறுதி காலம் உங்களுடைய தலைமையில் எழுதப்பட போகிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது எங்களுடைய அறிவுரை என்னென்னா, மத்திய அரசோட நல்லுறவை வளர்த்துக்கங்க. நீங்கள் மத்திய அரசோட பிஜேபி தான் இங்கே ஆட்சி செய்கிறாங்க. பிஜேபியோட போய் நீங்கள் கூட்டணி வைக்கலை. ஆனால் இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா பிரதமர் அவருக்கு போய் மரியாதை கொடுங்க. அவரை மரியாதை நிமிஷமாக முதல்ல சந்திங்க. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. மத்திய அரசாங்கத்தோட அரசியல் வைக்காதீங்க. இவன் பூராங்க உட்காந்துக்கிட்டு இது மதவாத கட்சின்ட்டு ஏர்போர்ட்டில் போய் காலில் விழுந்தவன் பூரான். அங்கே போயிட்டு நீங்கள் அமித்ஷாவை வச்சுக்கிட்டு அமித்ஷாட்ட போய் தெரியாமல் காலில் விழுந்து காரியம் சாதிச்சுக்கிட்டு வெளியில் திட்டிக்கிட்டு இருக்கிறவன், அதெல்லாம் தேவையில்லை. நேர் வழியாக நீங்கள் சிஎம் பிரைம் மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா நிறையா காரியம் சாதிச்சுக்கலாம்.
பயப்படுவாங்க. உங்களுக்கு 100 சீட்டுக்குமே 110 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க, நாளைக்கு எம்பியில் அவங்க அதிக சீட்டு ஜெயிப்பாங்க, நமக்கு உங்களுடைய தயவு தேவைன்னா உங்கள் மனசுக்கு தெரியும், அதை உபயோகப்படுத்திக்கோங்க. நிர்மலா சீதாராமனை போய் பாருங்கள், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட உதவின்னு போய் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு அவங்களும் வந்து நிறைய உதவி செய்வாங்க. பிரதமர் நிர்மலா சீதாராமன் இவரும் போய் பாருங்கள், அமித்ஷா சில இதுக்கு உபயோகமாவார். ஏன்னா அவரை போய் கனிமொழியும் பார்ப்பாங்க, எல்லோரும் காலியும் சாதிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவர்களெல்லாம் நீங்கள் நிர்வகிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஊடகங்களை சரிப்படுத்துங்க. ஊடகங்களை சரிப்படுத்துறதுக்கு சகல இதில் இருக்குது, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அதில் ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு இந்த ஊடகங்களை ரெகுலேட் பண்ணுங்கள். எல்லா பேருக்கும் ப்ரெஸ் கார்டு கொடுக்காதீங்க. இந்த ப்ரெஸ் கார்டை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ப்ரெஸ்ஸுன்ட்டுக்கிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவை கூட கண்காணிங்க. இந்த இவங்க பண்ண மாதிரி ஐடி விங்குன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் கூத்தரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள் நிர்மல்குமார் நல்ல அனுபவம் உள்ளவர் இதில் ஐடி விங்கில். அவரை வச்சுக்கிட்டு ஐடி விங்கையும் ஒரு கண்காணிச்சுக்கோங்க. அதனால் ஊடகங்களை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இவன் ஊடகம் பூரா இவன் வச்சுருக்கான், திமுக ஊடகம் எல்லாதையும் பொல்லாதையும் போடுவான். அந்த சன் டிவி மாதிரி இது. சன் டிவிக்கு எந்த சலுகைகளையும் கொடுக்காதீங்க. அவர்கள் வந்து பக்கா சன் முரசொலி டிவின்னு தான் சொல்லணும். அவ்வளவு மோசமானவங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. இவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். எவனுக்கும் மூளை கிடையாது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் அறிவோடு இருந்தீங்கன்னா அவன் பூரா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவான். அதையும் நீங்கள் பண்ணணும். இவர்களை சமாளிப்பது, தமிழ்நாட்டை சமாளிக்கிறது, தமிழ்நாட்டு கடனை சமாளிக்கிறத விட இங்கே இருக்கிற அரசியல்வாதி, அது நீங்கள் உளவுத்துறையை பக்கா வச்சுட்டீங்கன்னா அவன் அரசியல்வாதியை சமாளிச்சிடலாம். ஏன்னா எவனும் படித்தவன் கிடையாது, எவனும் மூளையும் கிடையாது இவனுக்கு. எல்லாம் ரூபாயை கொடுத்தா வந்து இதாக பேசுவான். அரசியல்வாதிகளையும் அவர்கள் சார்ந்த ஊடகங்களையும் நீங்கள் இது பண்ணணும். அவர்கள் சார்ந்த ஊடகங்களை மூடுற அளவுக்கு பல விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் கற்றுக்கங்க, பண்ணுங்க. அவன் எவனையும் ஊடகங்களே வளர விடாதீங்க. வளர விட்டிங்கன்னா நமக்கு தான். ஜெயலலிதா அந்த தப்பை பண்ணாங்க. சன் டிவியெல்லாம் எப்போ ஒழிச்சிருக்கலாம். அவங்க எதிரிகளை பற்றி கவலைப்படல, இல்லைன்னா அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இவங்களை பற்றி இந்த இதெல்லாம் சொன்னாங்க சார், எலெக்ஷன் அன்னைக்கு எண்ணிக்கும் போது கரெக்டாக பண்ணால் நான் அப்போவே சொன்னேன், இவங்களை பற்றி எனக்கு தெரியும், அவங்களுடைய கெமிஸ்ட்ரியே எனக்கு தெரியும். ஜெயிச்சானா மற்றவனுக்கு ஆபத்து, தோத்தா இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுவான்னு சொன்னேன். என்றைக்கு எவனாச்சும் சத்தம் கொடுத்தானா, எதுவும் பேசுனானா? இவர்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அது இதோட திறமையோடு பண்ணணும். காரணம், சமூக விரோதிகளிடம் பணம் கோடிக்கணக்கில் போயிடுச்சு. அந்த கோடிக்கணக்கில் பணம் போனால் அவன் வந்துக்கிட்டு முட்டாள்தனத்தினால பல விஷயங்களை பண்ணுவான். அதெல்லாம் சரி பண்ணணும். ஊடகவியாளர்கள் எல்லாம் எவன்னு பார்த்து அவங்கள சரி பண்ணி அடக்கணும். யாரையும் இவங்க செஞ்சது மாதிரி காவல்துறையை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்கள எப்படி சட்டப்பூர்வமாக பண்ணுங்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. சட்டப்பூர்வமாக மாட்டி விட்டிங்கன்னா ஒருத்தங்கிட்ட வர மாட்டான். அதனால் அவன்லாம் இப்போ இங்கே வருவாங்க. சில ஊடகவியாளர்கள் இருந்தாங்க, சப்போர்ட் பேசுனவன்லாம் காலில் வந்து விழுவான், ஆள் அனுப்புவான். இங்கே வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, ஊடகங்களை பூரா நான் பார்த்துக்கிறேம்மா, ஊடகமும் ஒன்றும் கிழிக்க வேணாம், நீ என்னத்தை பார்த்து கிழிக்க போகிற. அதனால் இது இல்லை. அதனால் உங்களுக்கு ஆதரவான ஊடகங்களை உருவாக்குங்க. இவர்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இதை கொண்டு வாங்க. இதெல்லாம் வச்சா தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், காவல்துறை ரொம்ப முக்கியம், நீதித்துறையும் ரொம்ப முக்கியம். நீதித்துறை தான் வந்து பல தீர்ப்புகள் மூலம் நாட்டுக்கு நியாயத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே நல்ல மனிதர்கள் இருக்கணும். வழக்கறிஞர்கள் இல்லாமல் அந்த ஆந்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிப்படுத்தி நீதித்துறையும் சரிப்படுத்தணும், சிறைத்துறையை சரிப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்கான். அந்த அரசாங்கத்தை நடத்தணும். இந்த அரசாங்கத்தை நடத்துவது அவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சு உங்களுக்கு அரசாங்கத்தை. ஏன்னா அவ்வளோ குட்டிச்சவராக பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அவங்க அப்பா அப்படி தான் எம்ஜிஆர் 77 வர போகிறாருன்னு தெரிஞ்சு கடனாக வாங்கி அரசாங்கத்தை நடத்த முடியாமல் வச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் இப்போ கூத்தரிச்சுட்டு போயிருக்காங்க. 10 லட்சம் கோடியை கடன் வாங்கி 3 லட்சம் கோடி வருமானம், 4 லட்சம் கோடி செலவு, குட்டிச்சவராக ஆக்கிட்டு போயிருக்காங்க. அந்த நிதியை நீங்கள் சரிப்படுத்தணும். 24 மணி நேரமே உங்களுக்கு போதாது. நல்ல ஆட்களை நீங்கள் வச்சு நல்ல நிர்வாகத்தை நடத்துங்க. மக்கள் உங்கள் மேல் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்களெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை, பேசுனது கூட இல்லை. நீங்கள் வரணும்னு ஏன் விரும்பினோம்னா இந்த சமூக விரோதிகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். நரகாசுரன் போனதுக்கு அன்னைக்கு மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியை மக்கள் முகத்தில் பார்க்குறேன். ஒவ்வொரு வீட்டிலும் துள்ளி குதிக்கிறாங்க. காரணம், விஜய் மேலே இருந்த ஒரு பற்று எப்படி வந்ததுன்னா இவர்கள் மீது இருந்த வெறுப்பு அவர் மீது பற்றை அதிகமாக்கியது. அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல அரசாங்கத்தை
கூட்டணி ஆட்களை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழு நேர பணியை செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அப்படிங்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சொல்கிறேன், மத வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் ஆதரவு இருக்குது. எல்லா ஜாதிக்காரனும் சொல்கிறேன், இந்த ஜாதி தலைவர் பூரா விரட்டிடுங்க. எல்லாம் ஃப்ராடு. இவன் பூரா கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க பூரா உங்கள் பேர் சொல்லி கொள்ளையடிக்கிறவங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஆட்சிக்கு அது இவங்களுக்கு ஆதரவை கொடுங்கள். அதனால் நல்லாட்சி அமையட்டும். இந்த சமூக விரோதிகளின் கூட்டம் அரசியல் விட்டு வெளியில் போகட்டும். எல்லா அரசியல்வாதியும் தான் சொல்கிறேன். நீ கோவிச்சுக்க. நீ யோகியனாக இருந்தோ உன்னை திட்டினா நீ கோவிக்க. எல்லா பேரும் டிவி வச்சுருக்கேன். உனக்கு எங்கேயா இருந்தது? இந்த எதிர்க்கட்சியில் கூட என்ன வருமானம்? எங்கேருந்தியா உனக்கு டிவி என்ன நடத்துகிற அளவுக்கு வந்தது? உன் சொத்து என்ன எங்கேருந்து வந்தது? ஆளுங்கட்சி டிஎம்கே கொள்ளையடிச்சானா நீங்களும் அதில் பாதி கொள்ளையடிச்சிருக்கீங்களே. அதனால் அரசியல் மேடையை திருத்தணும். தமிழ்நாட்டில் சுத்தப்படுத்தணும். நல்ல அரசியல்வாதியாவா எல்லாம். உனக்கு மாலை போட்டு நான் வரவேற்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வா. வந்தோடனே எவ்வளோ பணம் கொடுமா, எத்தனை சீட்டு, ஒரு சீட்டுக்கு எவ்வளவு, இது இப்போ இந்த மாதிரி வர அரசியல் எல்லாம் ஓடி போயிடு அப்படின்னு தான் சொல்கிறேன். நாடு நல்லா இருக்கணும். நீங்கள்லாம் போடாலே போதும். நாடு நல்லா இருக்கும். நீங்கள் இருந்தீங்கன்னா நாடு நாசமாக போய்விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நல்லாட்சியை தாருங்கள் விஜய் அவர்கள். நல்ல அதிகாரிகளை போடுங்க. சுயநலமான அதிகாரிகள், முட்டாள்தனமான அதிகாரிகள், முரட்டுத்தனமான அதிகாரிகள்லாம் துரத்திடுங்க. திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் யாரையுமே இந்த நல்ல பதவி கொடுக்காதீங்க. அவங்க திமுகவுக்கு ஏஜெண்ட்டாக இருந்தவங்களை கவுக்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நம்ம கொடுக்க விரும்பக்கூடிய அறிவுரை. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.